விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செல்லபெருமாள் அவர்களே, சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு அமருதீன் அவர்களே, தகவல் தொழில்பிரிவு செயலாளர் திரு எஸ் கோகுல்ராஜ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் திருமதி கௌரி பாலகிருஷ்ணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்கு திரு எஸ் முரளி என்கின்ற ரகுராமன் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் திரு ஜிபிஎஸ் செல்வராஜ் அவர்களே, திரு மன என்கின்ற மனோகரன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஐஜேகே கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய தினம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பித்தான் நம் மாவட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயி, விவசாய தொழிலாளி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை ஏற்ற பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கணும். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது விவசாயி என்று சொன்னால், விவசாய தொழிலாளி என்று சொன்னால் உழைக்க பிறந்தவன், நாட்டு மக்களுக்கு உணவளிக்க கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. நீ எத்தனை தொழில் வேணாலும் பண்ணலாம், ஆனா விவசாய தொழில் ஒன்றுதான் பிரதான தொழில். அதில் உற்பத்தி ஆகிற உணவுப் பொருள் தான் நம்ம உண்டாக வேணும். அப்படி உணவுப் பொருளை தயாரிக்கின்ற உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த விவசாயி, விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். அதனால விவசாயிகள் அதிமுக ஆட்சியில வரும், கனமழை பெய்யும், புயல் அடிக்கும், விவசாயம் பாதிக்கப்பட்டோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஓடோடி வந்து நாங்கள் உதவி செஞ்சோம். இது அதிமுக ஆட்சியில. திமுக ஆட்சியில புயல் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, விவசாயிகளே பார்ப்பது கிடையாது. அப்படி விவசாய புறக்கணிக்கக்கூடிய ஆட்சி இது ஸ்டாலின் மாடல் ஆட்சி. விவசாயிகளை காப்பாற்றுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. ஒரே 5 ஆண்டுகள் 2016 முதற்கட்டமாக அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வழங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பிறகு கொரோனா காலம், அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. விவசாயிகள் தொழிலாளி, அந்த தொழிலாளி சுயமா சம்பாதிக்க வேணும், பொருளாதாரத்தை ஈட்ட வேணும். விலையில்லா கறவை மாடுகள் வாங்கி கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், அதையே நிறுத்திட்டாங்க. ஆக விவசாய தொழில் சிறக்க வேண்டும், விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும், அதில் பாடுபடுகிற விவசாய தொழிலாளியும் நன்றாக இருக்க வேண்டும். உழவர் பாதுகாப்பு திட்டம், அதன் மூலமாக விவசாயிகள் தொழிலாளிக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். விவசாயிகளுக்கு எந்த 24 மணி நேரத்தில் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்மணி மின்சாரத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு 10% அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சரும் திமுக கட்சிக்காரனும் பேசுறதெல்லாம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்று பச்சை பைய முழு பூசணிக்காயை தட்டில் இருக்கிற சோற்றுல மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க.
ஆனா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட பல கோரிக்கைகள் இதுவரும் நிறைவேற்றவில்லை. இது கிராம சூழ்ந்த பகுதி 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா 150 நாளா உயர்த்த சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? 150 நாள் வேலை கிடைக்குதா? அதில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு சொன்னாங்க. இப்ப 100 நாள் வேலைக்கு பதிலா அது குறைஞ்சு 50 நாள் ஆயிட்டு. ஏற்கனவே 100 நாள் வேலை செய்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் இப்போது திமுக ஆட்சியில 50 நாள் தான் வேலை கிடைக்குது. இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு? குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்கறேன் சொன்னது எப்ப? 21 கொடுத்தது எப்ப? 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை மட்டுமல்ல, அதுக்கு பிறகு இப்ப பேசுறார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோடு இழந்துட்டு திமுக. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன், விதிகள் எல்லாம் தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்கறேன். இன்னும் 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் கழிச்சு தான் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க. இப்ப 30 லட்சம் பேருக்கு இந்த 8 மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா 52 மாசம் போயிட்டது. 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி எதையும் நிறுத்திடுவாங்க. இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இது 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் நான் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய 52 மாசம் போயிட்டு 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி எதையும் நிறுத்திடுவாங்க. இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இது 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் நான் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய  அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க. நாங்களும் கொடுக்கறோம் தான் சொன்னோம். எவ்வளவு மாசம் 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடும் சொன்னாங்க. அப்படியே கணக்கிடுறாங்க இல்ல இல்ல. அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில
பெரிய பாரத்தை சுமத்தி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை வாய்ப்புங்க. பாருங்க, தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டமா. கொடுப்பது 100, புடுங்குறது 2000. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாசந்தோறும், அதாவது மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கணும். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தர்றாங்க. அதுவும் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் கல்வி கடன், நம்ம கிராமம் நகரம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அதை படிப்பதற்காக பேங்க்ல கடன் வாங்குவோம். அதுக்கு என்ன சொன்னா ஸ்டாலின்? இளைஞர்கள் ஓட்ட பெற வேணும், அந்த இளைஞருடைய பெற்றோர் ஓட்டுகளை பெற வேணும். அதற்கு ஒரு தந்திரம் கண்டிச்சார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காங்களா? ஏமாற்றிட்டார்கள? அதுக்கு பிறகு மிகப்பெரிய பொய், நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னார். இதை நம்பி பெற்றோர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வாக்களிச்சாங்க. திமுக ஜெயிச்சு வந்த பிறகு 4 வருஷம் நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி ரத்தே செய்யாத காரணத்தினால, இதை நம்பி சரியான முறையிலே நீட் தேர்வு எழுதாத காரணத்துல நம்முடைய மாணவ செல்வங்கள் உயிர் நீத்ததுதான் மிச்சம். இப்படி பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு முழுது கிட்ட தேர்தல் 2026 தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னும் சிந்திச்சு பாருங்க, திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அதுல பொறுப்புக்கு வர முடியும். கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி. கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பின்னாண்ட இன்பநிதினு ஒருத்தர் வரார். என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? என்ன மன்னர் ஆட்சியா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வந்துட்டு போகணுமா? ஏன் இங்க நிக்கிறீங்க யாராவது முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆக குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலா இருக்கணும். ஏற்கனவே இந்திய நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் திமுக மூலமாக மன்னர் ஆட்சி வர துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு 2026 தகுந்த பதிலடியை இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட நீங்க பாத்தீங்கன்னா, என்ன பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பையன் மீது கசக்குது. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை, படிப்பென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது ஓர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து, தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் திறக்கிற, நாங்க அப்படி இல்ல. நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வருவதற்காக நாங்க பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம். இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சவர் சிவிஎஸ் அவர்கள், அறிவிச்சவர் சக்கரவாணி அவர்கள் இவர்களாம் கோரிக்கை வச்சாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள், அவருடைய பெற்றெடுத்த குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும். அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு கொடுனாங்க. உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம்.
அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது. படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிமுகவுக்கு தான், அதிமுக தான் கல்விக்கு அடித்தளம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்புடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை 2019-20 நாங்க அடைஞ்சோம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகுது. கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படைச்சீங்க? ஒண்ணுமே கிடையாது. இவர் அப்பா பேர் வைக்கணும், அதுக்கு தான் பல்கலைக்கழகம். நாங்க அப்படி இல்லை. மாணவர் சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொன்னும் பேசுறார். சிந்திச்சு பாருங்க. 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த 7.5% உள் ஒதுக்கீடு மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா, இவ்வளவு வீரம் பேசுறீங்களா? தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்க அப்பா பேர்ல உங்க தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 166 பிரிவு பயன்படுத்து. அந்த தில்லு உனக்கு இல்ல. பொம்மை முதலமைச்சர். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம். அப்படி இருந்தும் கூட மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீடுக்கு அவர் மறுத்தார். அதை சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு கசக்குது சொல்ற. இது நாட்டு மக்களுக்கு தெரியாத இருந்தது. நன்றி தெரிவித்ததுக்கு நன்றி ஸ்டாலினுக்கு. பல பேருக்கு இது தெரியாது. இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162 பயன்படுத்தினதே கிடையாது. இதுவரைக்கும் பயன்படுத்தல. பயன்படுத்திய ஒரே ஆள் நான் தான். நான் பதவியை பத்தி கவலைப்படல, நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன், நம்முடைய மாணவர்களை பத்தி கவலைப்பட்டோம். ஆகவேதான் எது நடந்தாலும் பரவாயில்லை, அதிமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும், நனவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை ஸ்டாலினுக்கு. என்ன நீங்க செஞ்ச இன்னும் பேசலாம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, பிஜேபிக்கு நடுங்குறார். நாங்க நடுங்கல ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் நடுக்கத்தில் இருக்கிற. எப்ப அமலாக்கத்துறை கதவை தட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அமைச்சர் பெருமக்களும். அது மட்டும் இல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல. அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில ஆட்சி, கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. மாடியில திரு ஸ்டாலினுடைய தாயாருகிட்ட சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது. மேல சிபிஐ முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம். எங்களை பத்தி நீ பேசலாமா? எவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி. இது தொண்டை நிறைந்த கட்சி. தொண்டை நிறைந்த கட்சி, தலைவர் அல்ல. உன்னை போல் நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், எனக்கு பின்னால என் மகன், எனக்கு பின்னால பேரன் என்று சொல்லிக் கொள்கிற கட்சி அதிமுக கட்சி அல்ல. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள், மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும்.
அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நம்மிடத்துல ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன், கொஞ்சம் நஞ்சமா திட்டம் போட்டேன், அத்தனையும் உடைத்தெறிந்தோம், தகர்த்தெறிந்தோம். அண்ணா திமுக காப்பாத்துன்னு சொல்றாரு யாரு? ஸ்டாலின். உங்க கட்சி காப்பாத்தப்பா, உங்க கட்சி காப்பாத்து. எத்தனை பேரு எங்க இருப்பாங்கன்னே தெரியல. தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், உங்களுக்கு சகாக்கள் எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். பத்திரமா அங்க இருப்பாங்க. இந்த தேர்தலில் கவலையே பட வேண்டாங்க. யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க. அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி ஒரு தோல் நாங்க சொல்றோம். இதுக்கு பதில் சொல்ல வேணும். இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின். அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்ய பேசிட்டு இருக்கார். திமுக ஆட்சியில தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சுதான். இதுக்கு பதில் சொல்லப்பா. 2021 பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி சுமார் 50 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 77 ரூபாய், 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்ப 77 ரூபாய், 22 ரூபாய் அதிகம் விற்கிது. இட்லி புழுங்க அரிசி அப்ப 30 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய்க்கு வித்தது. 21 அதிமுக ஆட்சியில இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி இப்ப 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 120 ரூபாய். ஆக இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் இல்ல, செலவு அதிகரிச்சிடுது. இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க. இதை பத்தி எல்லாம் ஸ்டாலினுக்கு கவலையே இல்லை. இதை போய் எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம், ஏதாவது பேசுவாருன்னு. இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு. அப்பப்ப புதுசு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார். ஓரணியில் திரளங்க பாரு. எங்க போய் ஓரணியில் திரளுது? இங்க நாடு பஞ்சராகி கிடக்குது. எங்க போய் திரள்றது? இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரணியில் திரளுங்கள். ஸ்டாலினுடைய வாக்கு வந்துடுறமா, கவலைப்படாதமா. 20 இது நம்ம ஆட்சிங்க, மக்கள் ஆட்சி, உங்க ஆட்சி. நீங்க என்ன என்றீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை. திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல, திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல, மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே வர இருக்குது. இதுல பார்த்தா உங்களோட ஸ்டாலின், எது உங்களோட ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியினுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்யறார். வீடு வீடா கொண்டா கொடுப்பாங்க, வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க. இதுல என்ன இருக்குதுன்னா, குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சக்கர இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு. எப்ப தேர்தல்? அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. 8 மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். அப்படின்னு 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா? இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டுகொள்ளலையா? தேர்தல் வருது, மக்களை ஏமாற்ற வேணும், மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது 2021க்கு முந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஊர் ஊரா வந்தார். அவர் வந்தாரு, திரு உதயநிதி வந்தாருங்க,
அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர், திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு, ஆகா இந்த ஊர்ல என்ன குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு போட்ட திறந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சு குறையை தீர்ப்புன்னு சொன்னார். அந்த பேப்பர்ல எங்க போச்சு, எங்க போச்சு? இப்ப இந்த குறையை சுட்டி காட்டுறியே, இந்த குறையை வச்சு தானே மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க. நீங்க என்னென்ன குறை வேணுங்க, என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டி காட்டினீங்க. இந்த குறையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி இந்த பெட்டிக்குள்ள போட்டீங்க. எப்ப அருமைச்சவர் சிவி சண்முகம் சொன்னாரு, சாவி தொலைஞ்சு போச்சு, சாவி தேடிட்டு இருக்காரு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும். எங்க கூட்டணியும் பெரும்பான்மை இடங்களே வெற்றி பெறும். தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வானூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. எங்க கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அந்த கட்சி சேர்ந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், தொகுதி மறுவரைவு செய்ய வேணும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல, இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது. பாராளுமன்ற மறுவரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். ஆனா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குது. எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலின்னு அதை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரையும் போது குறையாது என்று சொல்லிட்டார். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும், வேற காரணமே கிடைக்கல. ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல. 2011 2021 சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. மத்திய அரசை வச்சுக்கிட்டு நம்மது பழி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார். அதை நிராகரிக்க வேண்டும் என்று. பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். ஆகவே பேய் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், மக்கள் ஆட்சியை வளர செய்வோம். பேய் ஆட்சிக்கு மக்கள் ஆட்சியை. அதோட இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய தேர்தல் சுற்றுப்பணி அமர்ந்திருக்குது. இது எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம திரு ஸ்டாலின் என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். இந்த தொலைக்காட்சியில் படத்தை எல்லாம் பதிவு செய்யறாங்க, அதை அந்தந்த தொலைக்காட்சியில் காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு. அப்படி ஏதாவது காமிச்சா அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி விட்டுறாரு. பித்தலாட்டம், கேவலம். ஒரு முதலமைச்சர் செய்யற வேலையா? ஏன் பயம்? பயம் வந்துட்டது, தேர்தல் ஜுரம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்முடைய கூட்டத்தை பார்த்து, தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வருகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி பத்திரிகையில் போடாத, தொலைக்காட்சியில் காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார். இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை
மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.